வணக்கம், நான் உங்கள் அழகேந்தர். இப்போ ஒருத்தர் சும்மாவே இந்த விர்ச்சுவல் வாரியேஷன் இருக்காங்க, பேர்பட்ட எவ்வளோ நாளான வீடியோஸ்லாம் எடுத்து பகிர்றாங்க. சரிங்களா? இதே வேலையாக இருக்காங்க. ஏன்னா சும்மா சும்மா போய் வந்தீங்களே பரப்ப கட்சிக்கு முன்னாடி உண்மையாக பேசணும்னு சொல்கிறதுக்காக வீடியோ தொட போடுறவங்களையும் நம்ம யூடியூப் ஜெரால்டு இந்த மாதிரி பல ஆளுங்களை நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துல முன்னாடி சவுக்கு சங்கர் ஜாஸ்தி உண்மையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு கையை உடைச்சாங்க. அதே மாதிரி அவர் வீடை சுற்றி மலம் சாக்கடையாக ஊற்றுனாங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்து ஊற்றுனா நம்ம சிஎம்ஐ பார்த்து சால்வை போட்டிருக்கான் அப்படின்னு அவர் ஒரு பதிவு கூட போடலங்க. வருவாங்க பொதுமக்கள் பொன்னாட சாத்திரா ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு பதிவு. எண்ணூரில் 9 தொழிலாளிகள் இருந்தாங்க, அதுக்கு பதிவு போடல. வேகமாக பொய் வதந்திகளை பரப்பாதிகள்னு சொல்கிறது இங்கே அதுக்கு மட்டும் பதிவு போட்டார். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பதிவு போடல. நான் சொல்கிறேன், யாரோ வராங்க, நான் உங்கள் மேலே தப்பு சொல்ல, யாரோ வராங்க, பொதுமக்களாக வந்தாங்க, என் மேலே பொன்னாட சாத்தினாங்க, நன்றி மாதிரி ஒரு அன்பளிப்பு மாதிரி செலுத்தினாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. அது கூட பதிவு போடல. பக்கா ஆதாரத்தோட சிஎம்க்கு ஆக்சுவலி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்பை பாலியல் கொடுமை, இவங்கெல்லாம் ரவுடிங்க, இவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கிறதுனால ரவுடிசம் பண்ணுறாங்களா, கெட்ட விஷயங்களை பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் சேர்த்துக்கிட்டு பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு பண்ணுறவங்கள யாருன்னு தெரியுமா, இல்லை நீங்களே பண்ணுங்கன்றீங்களா, பண்ணிவிட்டு உங்களுக்கு பங்கு கேட்குறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்குறேன்னா உங்களுக்கு கூட இருக்கவங்க ஃபுல்லாகவே அப்படி தான். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களும் பல பண்ணுறாங்க. பல பேர் தெரியுங்களா, 1 2 இல்லை, வாய் விட்டு என்ன முடியாத அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்கலாம் மாற்றானுங்க. இதில் கெட்ட விஷயத்தில், அதாவது பல வழக்குகளில் கொலை கொள்ளை கற்பழிப்பு, என்ன பேர் விடலாம் கைவிடலாம். நம்ம அந்த காலத்தில் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு நம்ம நாடகோஷ்டி. அதே மாதிரி பொய்யை மட்டுமே பேசுகிற யாருன்னு பார்த்துக்கோங்க, பொய்யிலேயே காலத்தை ஓட்டும் திமுக. தப்பாக சொல்லிட்டாங்க. சோசியல் மீடியாவில் மட்டுமே காலத்தை ஓட்டும் திமுக அப்படின்னு சொல்லணும். பேச தரல இவருக்கு. இவர் சொல்லி போட்டுக்க பாருங்க, ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அவர் பேச தரல. வெளிப்படையாக பேசணும். சோசியல் மீடியா மட்டுமே பக்கா கச்சிதமாக எந்த ஒரு எந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சினிமா துறையில் இந்த மாதிரி படங்கள் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் மட்டுமே ஆட்சி நடத்துகிற திமுக அப்படின்னு சொல்லலாம். பொய்யிலே காலத்தை ஓட்டும் திமுக. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வாரிசு அரசியல் பண்ண மாட்டோம்னு சொன்னார். யார் நல்லா வாரிசு அரசியல்ன்ற பேர்னால அவன் பையனாக இருக்கிறதுனால கட்சி பக்கம் நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னார். பொய் நம்பர் 1. 2வது, இளைஞர் அணி பொறுப்பில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அதெல்லாம் நான் இருக்கலாம் அப்படின்னார். 2. 3வது, நான் எம்எல்ஏ ஆகிட்டார். 4வது, இளைஞர் அணி தலைவர் ஆக மாட்டேன் அப்படிலாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னார். 5. பொய் நம்பர் 6, நான் அதெல்லாம் ஓகே, துணை சிஎம் ஆகலாமா, அதுவும் போய் ஆகிட்டார். பொய் நம்பர் 7. பொய் நம்பர் 8, நம்ம இவ்வளோத்தையும் சொல்லிட்டு என்ன